ஆனால் இங்கே வர்றதை பொறுத்தளவில் ஃப்ளைட்டில் இறங்கினோமா கேஎல் சென்ட்ரல் வந்தோமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எல்லா ரூமு பேங்க்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே தான் இருக்குது. பெருசாக வேறு எதுவுமே வேறு எங்கேயுமே இல்லை. பார்த்த வரைக்கும் A to Z இங்கே தான் இருக்குது. இங்கேருந்து பஸ்ஸோ கிராபோ பிடிச்சி போயிடலாம். போனோம்னா மேக்ஸிமம் கவர் பண்ணிடலாம். நீ வரேன் பார்க்கிங்கா என்ன இதுக்காண்டி 10 ரிங்கர்டன் போட்டிருக்காங்கன்னு தெரில. ஏர்லி பேர்டு 7 AM to 9:30 AM மண்டேன்ட்டு. இல்லை பெரிய ஹோட்டல்லேருந்து சின்ன ஹோட்டல்லேருந்து எல்லாமே இருக்குது. இதில் என்ன ஒன்றுனா தமிழ்நாட்டுக்காரங்க கடை வச்சுருக்கதும் கேஎல் சென்டரில் தான் இருக்குது. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. முதல்ல இப்போ இங்கிலீஷ் தெரியாமல் வர்றோம் அப்படின்னா கூட வந்து கேட்டுக்கலாம். ஆமாம், அட்லீஸ்ட் உங்கள் கடை வச்சுருக்கிறதுனால தரமாக வச்சுருக்காங்க. ஆமாம் ஆமாம், வெளியில் வேறு ஏரியாவில் தான் போட்டுருந்தாங்க. எல்லாத்துக்கும் இங்கே வர முடியாது. இல்லை இதில் அது எனக்கு என்ன ஷாக்குனா, ஓகே கேஎல் சென்ட்ரல் தான் பொதுவாக எல்லாருமே வர்றது போகிறதுன்றதெல்லாம் ஓகே தான். அந்த கேஎல் சென்டரில் எனக்கு நமக்கு இவ்வளோ சீப்பாக ரூம் கிடச்சிச்சு தெரியுமா? எனக்கு அதுதான் ஷாக்கு. ஏன்டா எல்லா பேரும் இங்கே தான் வாங்கிங்கும்போது ரேட் அதிகமாக தானே வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க என்னடானா அதுலேயுமே கம்மியாக வச்சுருந்தாங்க. நான் நினச்சேன் பரவாயில்ல, டூரிஸ்ட் வர்றாங்கன்ற பேரில் போட்டு மொத்தத்தையும் சுருட்டிட்டு விடாமல் அட்லீஸ்ட் இதையாவது பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வியட்நாமில் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வியட்நாமில் வந்து மக்கள் நல்ல மக்கள் எல்லாம் ஓகே தான். ஆனால் டூரிஸ்ட்டுக்குன்னா ஒரு ரேட் இருக்கும். நம்ம வந்து இல்லை நாங்கள் வந்து பட்ஜெட் ட்ராவலர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்குவேன், அப்போ தான் கொஞ்சம் பார்கெயின் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் கால்குலேட்டர் வச்சுருப்பாங்க. அந்த கால்குலேட்டரில் தான் டைப் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கிலீஷ் தெரியாது. கால்குலேட்டரில் டைப் பண்ணுவாங்க. டைப் பண்ணி நம்மக்கிட்ட கட்டுவாங்க. ஓ ரெஸ்டாரண்ட், அது மலை சூப்பராக இருக்கு. இது இதுவும் பேங்க்கு போல் சுற்றி பயங்கரமாக இருக்குது பேங்க் எல்லாமே. கொரியன் ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. இப்போதான் நான் லாரியே பார்க்குறேன்டா முதல்ல வந்து. இந்தியன் பிராண்ட் எதுவும் பெருசாக இங்கே பார்க்க முடியல. பைக்குமே ஃபுல்லாக ஹோண்டா யமஹா தான். ஒன்றும் வேலைக்கு ஆகாது. இங்கே ஏதோ மாற்றலாம் இருக்குது. மால் போலடா மாதிரி இது. இங்கே பர்கர் கிங்கு நிறையா இருக்குது. ஆனால் கொஞ்சம் டிராஃபிக் இருந்துச்சுடா மதி. நீ நல்லா தூங்கிட்டு இருந்த இடையில ஒரு பாலம் மாதிரியெல்லாம் ஏறிச்சு. அங்கெல்லாம் பஸ்ஸே ஊந்து தான் வந்துச்சு. கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். போகிற வழியில் ஏதாவது நம்ம பஸ்லேயே கூட ஆமாம் பார்க்கலாம். ஆனால் முடியலை. அது நானே அதுக்கப்புறம் விழுந்து அடித்து படுத்து தூங்கிட்டேன். ஆமாம் அவங்கடா சோஃபா மாதிரி இருந்துச்சு. நான் தான் யோசித்தேன், ஏட்டாடி 300 ரூபா ட்ராவலுக்கு சூப்பராக இருந்துச்சு. ரோடும் அழுங்காமல் குடுங்காமல் வந்துச்சு.
ஆனால் டோல் ரேட்லாம் இங்கே அதிகம் போல். நான் சும்மா ஒரே ஒரு டோல் தான் கிராஸ் ஆச்சு. காரு ஒன்று பாஸ் ஆனதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் தூரம் காரு ஒன்று பாஸ் ஆனதுக்கு வந்து 30 ரிங்கெட் எடுத்தாங்களா 3 ரிங்கெட் எடுத்தாங்களான்னு எனக்கு தெரில. ஆனால் அந்த 3.00.00ன்னு போட்டுருந்துச்சு. அது ஒன்று பார்த்தேன். இதில் இன்னொன்று என்னென்னா இது அது வேறு என்ன இன்னும் போகணும் போலையே நேரம். ஆமாம் ஆமாம் இதுவுமே பார்த்தேன். அது பேர் என்ன இங்கே வந்து மேன் கிடையாது போல், ஒன்லி ஆட்டோமேட்டிக் தான் போல். அதுவுமே பார்த்தேன். அதாவது என்னென்னா இந்த டச் அண்ட் கோ கார்டெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லி இருக்குல்ல, ஆனால் அந்த டோலில் வந்து போட்டிருந்தாங்க ஒன்லி RFID மட்டும்தான் போல், கார்டு இல்லை. ஓகே தான். அதாவது என்னென்னா எல்லோவிலே நின்றுறாங்க, அதுக்கப்புறம் தான் வர்றாங்க. எல்லாருமே அவசரமாக தான் இருக்காங்க, ஆனால் ஃபாலோ பண்ணுறாங்க ரூல்ஸை. என்ன இங்கே ஒரே ஒரு விஷயம், காஸ்ட்லின்றது டீ தான். 2 ரிங்கெட்டு கொஞ்சம் அதிகம் தான். 40 ரூபாய்க்கு டீ குடிக்கிறது போட மாட்டாங்க. போட மாட்டாங்க. அந்த இதெல்லாம் நிப்பாட்டோன்னே தான் போடுவாங்க. இங்கே ஒரு பஸ் டபுள் டக்கர் ஓப்பன் பஸ் நல்லா இருக்குது. நைட்டில் வெளியில் உட்காந்துட்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ சிட்டி டூர்ரா. ஓகே ஓகே, இதில் ஏறி உட்காந்தா மொத்தம் இதுவும் இது பண்ணும் போல். 20 இது கொடுக்கணும் ரிங்கெட்டு. ஆரம்பத்து கொடுங்க. எலக்ட்ரிக் பஸ்ஸும் இருக்குது. KLCT விண்டேஜ் கார். பைக் தான் எனக்கு வந்து சூப்பராக இருக்குது. இந்தோனேஷியாவில் இருக்க மாதிரி இருக்குது ஃபுல்லாக. பப்ளிக் ஸ்மோக்கிங் அலோவ் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம்.